மங்கள சின்னங்கள் அப்படிங்கிறது எல்லா ஆட்சி காலத்திலையும் முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. சோழர்கள் ஆட்சியிலுமே 8 சின்னங்கள் அவங்களால மங்கள சின்னங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சகுனங்கள், மூர்த்தங்கள் அல்லது சின்னங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே மங்களமான விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்லை அமங்கலமான விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணிகளா பழந்தமிழர்களால் கருதப்பட்டது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, வேள்பாரி நாவல்ல கூட கருங்கிளியை பார்க்கறது ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு வேள்பாரியை சொல்றதா ஒரு குறிப்பு இருக்கும். அதே மாதிரி சோழர்களுடைய ஆட்சியிலையும் குறிப்பிடப்பட்ட 8 சின்னங்கள் மங்கள சின்னங்களா கருதப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு தஞ்சாவூர் கல்வெட்டு குறிப்புகள் இருந்தும், அது மட்டும் இல்லாம ராஜராஜ சோழனும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கோயிலுக்குள்ள போறதுக்காக தனியா உருவாக்கப்பட்டிருந்த அணுகன் திருவாயில இருந்தும் கூட இந்த 8 சின்னங்களுடைய குறிப்புகள் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த 8 சின்னங்கள் சோழர்களுடைய ஆட்சி இருக்கக்கூடிய பகுதியில் எங்க பார்த்தீங்கன்னாலும் அந்த இடம் மங்களத்துக்கு உண்டான ஒரு இடமா சோழர்களால் கருதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த 8 மங்கள சின்னங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குத்து விளக்கு, கொடிக்கம்பம், மகரம், இணை சாமரம், சிம்மம், யானை, ரிஷபம், மத்தளம். இது எல்லாம் தான் சோழர்களுடைய மங்கள சின்னங்களா இருந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கும் நம்மளோட பெரியவங்க ஏதாவது ஒரு சகுனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை மூட நம்பிக்கைங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நம்ம கண்டுக்காம இருந்திருப்போம். அது எல்லாமே அவங்களோட சேர்ந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்க உங்களோட பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட நல்ல சகுனங்கள் இல்ல அபசகுனங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.